Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை, தொழிலாளர் துறை மற்றும் வெளியுறவுத்துறை ஆகியவை ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக சில பரிந்துரைகளை அமெரிக்க அரசுக்கு வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு தொழில்முறை நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அமெரிக்க குடியேற்ற நடைமுறைகளை கடினமாக்கும் வகையிலான புதிய குடியேற்ற விதிமுறைகளை அதிபர் ட்ரம்ப் அரசு தயாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த கிரீன் கார்டு விண்ணப்பம் செய்துவிட்டு காத்திருப்பவர்கள் என சர்வதேச மாணவர்களில் இந்தியர்களே பெரும் எண்ணிக்கையில் இருப்பதால் அதிகம் பாதிப்பு இந்தியர்களுக்கு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. H-1B விசாவை பொறுத்தவரை தற்போது பல்கலைக்கழகங்கள் மற்றும் சில ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கிடைக்கும் H-1B உச்சவரம்பு விலக்குகள் இனி குறைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர் தளங்களில் H-1B ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே H-1B விதிமீறல் வரலாற்றை கொண்ட நிறுவனங்கள் மீதான கண்காணிப்பும் நடவடிக்கையும் தீவிரமாகும் என்று தெரிய வருகிறது. மேலும் குறிப்பிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு பொருந்தும் வகையில் தற்போதுள்ள கூடுதல் கட்டண முறையை விரிவுபடுத்தவும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. இதனால் இந்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆலோசனை நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. H-1B விசாக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த கிரீன் கார்டுகளுக்கு வெளிநாட்டு பணியாளர்களை பரிந்துரைப்பதற்கான செலவை அதிகரிக்கக்கூடிய மாற்றங்களையும் தொழிலாளர் துறை திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி H-1B மற்றும் PERM தொழிலாளர் சான்றளிப்பு நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்படும் தற்போதைய ஊதிய அளவுகளை மாற்றியமைக்கவும் அத்துறை உத்தேசித்திருக்கிறது. மாணவர்கள் மற்றும் பரிமாற்ற திட்ட வருகையாளர்களுக்கான தற்போதைய அந்தஸ்தின் கால அளவு முறையை முடிவுக்கு கொண்டுவர DHS திட்டமிட்டிருக்கிறது. 2024-25 கல்வியாண்டில் இந்தியா சுமார் 3.6 லட்சம் மாணவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது. இதன் மூலம் சர்வதேச மாணவர்களை அனுப்பும் மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. இனி அமெரிக்காவுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட கால அளவிலான தங்கும் அனுமதியே வழங்கப்படும் என்றும், அந்த கால அளவு முடிந்ததும் அமெரிக்காவில் தொடர்ந்து கல்வி பயிலவோ அல்லது நாட்டில் தங்கி இருக்கவோ கால நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவில் பணி அனுபவம் பெற அனுமதிக்கும் 2 ஆண்டு ஸ்டெம் ஆப்ட் நீட்டிப்பு மற்றும் பாடத்திட்ட நடைமுறை பயிற்சி, விருப்ப நடைமுறை பயிற்சி தொடர்பான விதிகளும் கடுமையாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த அக்டோபரில் வெளியிடப்பட்ட ஒரு இடைக்கால விதியின் கீழ் வழங்கப்பட்டு வந்த தானியங்கி நீட்டிப்புகள் முடிவுக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் H-1B விசா வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை துணைவர்களாக H-4 விசா வைத்திருப்பவர்களை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. H-4 விசா வைத்திருப்பவர்களில் பெரும்பாலானோர் வேலை வாய்ப்பு அடிப்படையிலான கிரீன் கார்டுகளுக்காக காத்திருக்கும் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பித்தல் விண்ணப்பங்களை காலாவதியாக்குவதற்கு 180 நாட்கள் வரை தாக்கல் செய்ய முடிந்தாலும் செயலாக்க நேரங்கள் விண்ணப்பதாரர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செல்லுபடியாகும் வேலை அங்கீகாரம் இல்லாமல் விட்டுவிடக்கூடும். தற்போதைக்கு இந்த முன்மொழிவுகள் சட்டமாகவில்லை என்றாலும் அதிபர் ட்ரம்பின் அரசு கடுமையான குடியேற்ற கொள்கைகளை அமல்படுத்த உள்ளதையே இந்த முன்மொழிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.